ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெய்லர் மம்மை சேனல். இயக்குனர் சுந்தர் சி டைரக்ஷனில் வந்து வெற்றி நடை போட்டுக்கொண்டிருக்கும் அரண்மனை 4 படத்தில் பிடித்த 5 விஷயங்களை பற்றியும் பிடிக்காத 5 விஷயங்களை பற்றியும் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, பயங்கரமான ஒரு தீய சக்தி ஒரு சாமியாரால் அடைக்கப்பட்டு ரொம்ப வருஷமாக அடங்கி கிடக்குது. ஒரு நாள் அந்த மந்திர கட்டிலிருந்து விடுபடுற அந்த தீய சக்தி தன்னோட முழு பவரும் கிடைக்கிறதுக்காக ஒரே தேதியில் பிறந்த 3 பேரை கொல்ல கிளம்புது. அதை தடுக்க போராடுறாரு ஹீரோ. கடைசியில் யார் ஜெயிச்சா அப்படிங்கிறது தான் படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. பிடிச்ச 5 விஷயங்கள். நம்பர் 1, கிளைமேக்ஸ். அந்த சாமி சாங்கும் விஷுவல் எஃபெக்டும் புல்லரிக்க வைக்குது. அம்மன் மீது பக்தி உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக கிளைமேக்ஸில் சாமி ஆட்டம் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்பவே அதிகம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு அற்புதமான கிளைமேக்ஸ், வேறு லெவல். நம்பர் 2, குழந்தைகளை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸில் வெனம், டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச், வாண்டா மாதிரியான கேரக்டர்கள் தமிழுக்கு ஏற்ற மாதிரி காமிச்சிருக்காரு டைரக்டர். அது சின்ன பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். துஷ்ட சக்தி 7-8 உருவம் எடுத்து சுந்தர் சி கூட சண்டை போடுற சீன்லாம் அற்புதமாக இருந்தது. நம்பர் 3, காமெடி. சேசு, கோவை சரளா 2 பேருக்கும் இடையிலான லவ் ஸ்டோரி ஒரு ஜாலியாகவே இருந்தது. யோகி பாபு, விடிவி கணேஷ், டெல்லி கணேஷ், மொட்டா ராஜேந்திரன் எல்லாருடைய காமெடியுமே நல்லா ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. குறிப்பாக சாமியாருக்கு எல்லாரும் சேர்ந்து வீட்டை சுற்றி காமிப்பாங்க. அந்த சீன்லாம் ரொம்ப ஃபன்னாகவே இருந்தது. கலகலப்புக்கு பஞ்சம் இல்லை. நம்பர் 4, நடிகர் நடிகைகளோட ஆக்டிங். தமன்னாவுக்கு அண்ணனாக வர்ற சுந்தர் சி தங்கச்சிக்காக உருகிறதாகட்டும், குழந்தைகளை காப்பாற்ற காட்டுற பதட்டமாகட்டும் சிறப்பாகவே நடிச்சிருக்காரு. ஆயா இருக்கும்போதும் சரி, பேயா இருக்கும்போதும் சரி, குழந்தைங்களுக்கு மேலே உயிரையே வச்சிருக்கிற தமன்னா சிறந்த அம்மாவாக வாழ்ந்திருக்காங்க. தமன்னாவோட ஹஸ்பண்டாக வர்ற சந்தோஷ் பிரதாப் நல்ல அப்பாவும் சைத்தான் அப்பாவும் டெரர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. கேஜிஎஃப் வில்லன் கருடராம் சக்தி வாய்ந்த மந்திரவாதியாக வந்து மிரட்டுறாரு. அப்புறம் அந்த குழந்தைகள் எல்லாமே ஓவராக இல்லாமல் கரெக்டான நடிப்பை கச்சிதமாக கொடுத்துருக்காங்க. நம்பர் 5, வழக்கமான அரண்மனை படங்களில் வர்ற காதல் ட்ராக்கு, பேயோட ஃப்ளாஷ்பேக்கு இதெல்லாம் இந்த படத்தில் இல்லாதது ஒரு பெரிய மாறுதலாகவும் மனசுக்கு ஆறுதலாகவும் இருந்தது. அடுத்தது பிடிக்காத 5 விஷயங்கள். நம்பர் 1, ஜவ்வாக இழுக்கப்பட்ட சில சீன்கள். டக்குன்னு முடிக்க வேண்டிய சில சீன்களை லென்த்தாக எடுத்து வச்சுருக்காங்க. எக்ஸாம்பிள், தமன்னாவை சாத்தான் கொலை பண்ண வர சீனு, குழந்தைகளை காரில் மறைச்சி வச்சுக்கிட்டு வேதாளம் அஜித் மாதிரி சிரிச்சுக்கிட்டே சாத்தான் கூட போராடுற சீன்லாம் ரொம்ப லென்த்தாக எடுத்து வச்சு மனசில் ஒட்டாமல் செஞ்சுட்டாங்க. நம்பர் 2, ராசிகண்ணாவோட பெர்ஃபார்மன்ஸ். பேயை பார்க்கும்போது எந்த ரியாக்ஷனும் காட்டாமல் இருக்கிறது, எவன் செத்தாலும் கவலைப்படாமல் லீவுக்கு பாட்டி வீட்டுக்கு போன பேர பிள்ளைங்க மாதிரி கவலையோ பயமோ இல்லாமல் அலையிறது ஒரு மொக்க பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க ராசிகண்ணா. என்னம்மா நீங்கள் இப்படி பண்ணுறீங்களாம்மா. நம்பர் 3, ஏகப்பட்ட லாஜிக் ஓட்டைகள். 20 வயசு 30 வயசு ஆட்களை அசால்ட்டாக போட்டு தள்ளுற பாக் பேய், 10 வயசு சின்ன பொண்ணை கொல்ல முடியாமல் திணறது, காரையே தூக்கி அடிக்கிற பேய் சுந்தர் சிக்கிட்ட அடி வாங்குறது, பேய் கூட குழந்தைங்க கொஞ்சம் விளையாடுறது, இதெல்லாம் நியாயமே இல்லை டைரக்டர் சார். நம்பர் 4, காமெடியாக இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமா. யோகி பாபுவும் விடிவி கணேஷும் ராசிகண்ணாவை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுற சீன்லாம் ஜீரணிக்கவே முடியல. நம்பர் 5, பயமுறுத்தாத பேய். 100 படங்களுக்கு மேலே பேய் படங்களை பார்த்து பேயை பார்த்தாலே காமெடியாக தான் நமக்கு தெரியுது. உண்மையான பேய் வந்தால் கூட தமிழ்நாட்டில் யாரும் பயப்பட மாட்டோம். வீட்டில் ஒரு ஆளாக சேர்த்து வச்சுக்கிடுவோம். அந்தளவுக்கு பேய்கள்லாம் நம்ம கூட ரொம்ப க்ளோஸ் ஆயிடுச்சு. பேய் படங்களாக பார்த்து பேய் மேலே பயமும் போயிடுச்சு, மரியாதையும் போயிடுச்சு. ஒரு காமெடி படமாக தான் என்னால் இந்த படத்தை பார்க்க முடிஞ்சுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.